இந்த நாளிலும் நம்மளுடைய ஒரு தியானத்திற்காய் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நம்ம தியானத்திற்காய் எடுத்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச நினைக்கிற ஒரு வார்த்தை, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் என்னத்தை அறுவடை செய்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அறுவடை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு எத்தனையோ வார்த்தைகள் இந்த வேத புஸ்தகத்தில் நிறையா பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், அழகான வார்த்தைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. எத்தனையோ வார்த்தைகள், சுவாரஸ்யமான வல்லமையான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் வார்த்தை. ஹல்லேலூயா. இது ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைலை, அவனுடைய வாழ்க்கை முறையை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்குது. அவர் சொல்லுகிறார், இன்னும் என்ன சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு வழிநடத்தல் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சிந்திக்கும் பொழுது இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம புரிந்து நம்ம செயல்படுத்த முடியும். உண்மையாகவே இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு திறன் கொண்டிருக்கிற ஒரு தெய்வீக வார்த்தையாய் இந்த வசனம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நாம் என்னத்தை விதைக்கிறோம், எப்படி விதைக்கிறோம், எவ்வளவாய் விதைக்கிறோம், எங்கே விதைக்கிறோம், இப்படி பலவிதமான இதில் நம்ம அந்த வசனங்களை நம்மளால் தியானிக்க முடியும். ஆனால் ஒரு முக்கியமான கருத்து இந்த வசனத்தில் வேதம் கூறுகிறது, நாம் ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைக்கிறவங்க முடிஞ்சால் விதைங்கன்னு சொல்லலாம். விதைக்கிறவங்க சிறுக விதைத்தீங்கன்னா சிறுக. அப்போ என்ன அர்த்தம், எல்லாரும் விதைக்கணுங்கிறது ஒரு காமன் ஒரு ஃபவுண்டேஷனாக மாறிடுச்சு. விதைக்காதவங்களை பற்றி இந்த வசனம் கூறுகளை, விதைக்கிறவங்க கொஞ்சம் விதைக்கிறாங்களா அதிகம் விதைக்கிறாங்களா, அதுதான் கொஸ்டின். அப்போ நம்ம விதைக்கிறவர்கள் கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த வசனத்தில் நம்ம முதல்ல பார்க்கணும். ஹல்லேலூயா. விதைக்கிறது ஒரு பிடிச்சிருந்தா விதைக்கிறது இல்லை, எல்லாரும் தேவனுடைய காரியத்தில் விதைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. மத்தேயு 25 அந்த 24 30 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25 24 30 வாசிங்க ஒருத்தர் சத்தமா. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாய். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த 26வது வசனம் கூறுகிறது, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே,
நான் விதைக்கிறது விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 3 பேருக்கு அந்த எஜமானன் பிரித்து கொடுக்கிறார். 3 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றாப்புல, அவங்களுடைய வசதிக்கு ஏற்றாப்புல, அவங்களுடைய வழிமுறைக்கு ஏற்றாப்புல 3 பேருக்கு பிரித்து கொடுக்கிறார். ஆனால் 3 பேர் இடத்திலும் அந்த எஜமானன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எல்லாரும் விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் 3 பேரும் விதைக்கணும். அதில் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, அதில் சம்பாத்தியம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எல்லாரும் விதைக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கணும். அதனால தான் அவர் பார்த்து சொல்றாரு, எஜமானன் பிரதியுத்தரம் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன பேரு? விதைக்காதவர்களுக்கு என்ன பேரு? சோம்பலும் பொல்லாதவர்கள். நம்ம எல்லாருமே விதைக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போ விதைக்காம உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னவா இருக்கிறாங்க? சோம்பேறிங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் கூறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, விதைக்காத மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? பொல்லாதவனா இருக்கிற, சோம்பேறியா இருக்கிற என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் 28வது வசனத்தை எடுக்கும் பொழுது அவனிடத்தில் இருந்து தாலந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். முதல்ல நம்மளே திட்டுறாரு, விதைக்காதவங்கள ஆண்டவர் திட்டுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? அவன்கிட்ட எடுக்கவும் செய்யறாரு. விதைக்கத்தான் நம்ம கையில கொடுத்துருக்கிறாரு. விதைக்காம அதை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கையில இருந்து என்ன பண்ற? ஆண்டவர் எடுத்து விதைக்கிறவன் கையில் அதை எடுத்து கொடுக்கிறாரு. சரி, ஓகே, அதுதான் பண்ணிட்டு போறாரு, விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சான். 30வது வசனம் வாசித்து பார்த்தா அவர் சொல்லுகிறாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். முதல் 2 கூட நம்ம ஓகேன்னு சொல்லி விட்டுறலாம், பரவாயில்ல, திட்டிட்டு போறாரு, இருந்ததை வாங்கிக்கிட்டாரு, ஓகே, அதுவும் விட்டுலாம். ஆனால் அந்த 30வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, விதைக்காதவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். அப்போ விதைக்காம இருக்கிறது ஒரு ஆப்ஷன் இல்லை. எனக்கு வசதி வந்தால் விதைப்பேன், எனக்கு நேரம் கிடைச்சா விதைப்பேன், எனக்கு அது கிடைச்சா விதைப்பேன், இது கிடைச்சா நோ. ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது ஆண்டவர் எல்லாரும் விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலேயோ எங்கேயுமே விதைக்காத ஒரு கிறிஸ்தவனே இருக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விதைக்காம இருக்கிறவன் ஒரு சோம்பலான, இயேசுவை ஏற்றுக்கொண்டானே தெரியலாம அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஏசாயா 30:23 வேதம் கூறுகிறது. ஏசாயா 30:23, அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் வார்த்தை சொல்லணும். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. மழை எப்போ வரும்? மழை எப்போ வரும்? ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். மழை எப்போ வரும்? விதைகளை விதைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மழையை கொடுப்பார். சும்மா மழையை கொடுக்க மாட்டார். கரெக்டா? சும்மா ஒரு பூமியில் மழை பெஞ்சதுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆனால் விதைக்கிற இடத்துல ஆண்டவர் மழையை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம விதைக்கிறவர்களாய் காணப்படும் பொழுதுதான் தேவனுடைய மழை என்று சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய வல்லமைகள் அந்த இடத்துல ஊற்றப்படும். அப்போ நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரத்தில் 17-18 வசனங்களை எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:17-18. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்.
நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நல்ல விதைகளை விதைக்கும் பொழுதுதான் நல்ல கனிகள் வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த மனிதனிடத்திலிருந்து, அந்த மனுஷனிடத்திலிருந்து நல்ல கனிகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ உள்ள என்ன இருக்குதோ மேட்டர் அதுதான் வெளியே வரும். உள்ள நல்ல விதைகள் இருந்ததுன்னா வெளியே மேட்டரும் நல்லதாக இருக்கும். சில இடங்கள்லாம் போகிறோம், அந்த ஊர் பழத்தை வாங்கி சாப்பிட்டா தான் சூப்பர், அந்த ஊர் மேங்கோ வாங்கி சாப்பிட்டா தான் சூப்பர். ஏன்? அந்த விதை அப்படிப்பட்ட விதையாக இருக்குது. அந்த இடத்துல அந்த விதையை போட்டோம்னா அந்த இளநீ ஸ்வீட்டாக இருக்குது. மற்ற இடத்துலையும் இளநீ இருக்குது, இளநீ எப்படி இருக்குது? ஸ்வீட்டாக இருக்கா? இல்லை, அது ஸ்வீட்டாக இருக்குமோ இருக்காதோன்னு நமக்கு தெரியாது. குடிச்சு பார்த்தா தான் தெரியுது, அதுக்குள்ளே காசு வேஸ்ட்டாக போயிடுது. ஆனால் பார்க்குறோம், சில இடங்களில் போய் அந்த இளநியை வாங்கி குடிக்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. சில இடத்துல போய் அந்த மேங்கோவை சாப்பிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்குது. கொடுத்த காசுக்கு அருமையான ஒரு மேங்கோவாக இருக்குது. ஒன்றை சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்குது. அது ஏன்? அந்த விதைகள், நல்ல விதைகள் அந்த இடத்துல காணப்படுகிறதுனால அந்த விதைகளினாலே நல்ல கனிகளும் வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. ஸோ த சீக்ரெட், நல்ல கனிகளுக்கான சீக்ரெட் நல்ல விதைகள். ஹல்லேலூயா. அதை சரியான இடத்துல போய் வாங்கி நம்ம விதைக்கிறோம், அது நல்ல கனிகளாய் நல்ல ஒரு 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 அறுவடையை நமக்கு கொடுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ விதைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு, நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பொறுப்பு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்ம விதைக்கணும் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விதைக்காதவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதில்ல. விதைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்றார்? மழையை வருஷிக்க பண்ணுவேன்றாரு. ஹல்லேலூயா. மழை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில் அப்பொழுது வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வரங்கள் வெளிப்படும், ஆண்டவருடைய அபிஷேகம் வெளிப்படும், ஆண்டவருடைய ஒரு அந்த இடத்துல ஒரு மகிமை வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? நம்ம விதைகளை விதைக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியான கிரியைகளை நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம விதைத்தே ஆக வேண்டும். இன்னையிலிருந்து நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். விதைக்காமல் இருக்கிறது ஒரு ஆப்ஷனே இல்லை. நான் மற்றவங்க விதைக்கட்டும், நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஆண்டவருடைய பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்றார். there is no option. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் விதைக்காதவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை விதைக்கிறவர்களாய் மாத்திரம்தான் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த நாளில் எதை நம்ம விதைக்க வேண்டும்? 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். 3ம் வேறு வேறு விஷயங்களாய் காணப்படுகிறது. ஆனால் அதிலிருந்து அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது எதில் நம்ம விதைக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை ஒரு விதை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த உவமையில் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை என்னது? சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்னது? விதை. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்னது? விதை. ஹல்லேலூயா. ஒரு சீடு, அது ஒரு சீடாம். அதை நம்ம வாழ்க்கையில் விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை எப்படி விதைக்கணும்? இங்கே வேதம் கூறுகிறது, துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய டைம் ரொம்ப ஒரு முக்கியமான டைமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. யார் யாரோ சொல்லுகிற ஆலோசனைகளை, அந்த டிவியில் வர்றது, இந்த யூடியூப்பில் வர்ற ஆலோசனைகள் எல்லாம் அதான் சொல்கிறார் இந்த வசனத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்.
நான் அதற்காக அவங்க டாக்டர் ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறார், அவரை கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அதையே ஒரு ஃபுல் டைம் ஆக்டிவிட்டியாக வச்சிருக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அந்த மனுஷனுக்கு உங்களை பற்றி தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை பற்றி நல்லா தெரியுமா? அல்லேலூயா. நம்மளை போஷிக்கிறவர், நம்மளை நடத்துகிறவர், நம்மளை உடுத்துவிக்கிறவர், நம்மளை உருவாக்கினவர் அவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், அடுத்தது என்னது, அதில் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அல்லேலூயா. அவர்கள் போகிற வழியில் நாம் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் தான் அந்த என்டர்டெயின்மெண்ட் பின்னாடி போகிறாங்க. அவர்கள் தான் அந்த மாதிரி ஒரு உடுத்து வித்து அந்த காரியத்தை காட்டுறாங்கன்னா, நாம் அங்கே போய் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கி என்ன ஆகி போகிறது? எல்லாமே ஸ்க்ரீனில் வந்துடுது. எல்லாமே ஸ்க்ரீனில் வந்துடுது. ட்ரெஸ்ஸை எப்படி உடுத்தணுங்கிறது ஸ்க்ரீன்லேயே போட்டுடுறாங்க. எப்படி அதை பண்ணணும், எப்படி இதை பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போட்டு விட்டுறாங்க. ஸோ அவர்களை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது? அவர்களை மாதிரியே நாம் உடுத்துகிற அனுபவம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அதே இடத்துக்கு நாமளும் தேடி ஓடி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது நேரத்தை வீணடிக்கிற காரியங்களாய் காணப்படுகிறது. அது நமக்கு பிரயோஜனம். எல்லாமே நம்ம அனுமதிக்கப்பட்டது தாங்க. எவ்ரிதிங் இஸ் பர்மிசபிள் ஃபார். எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் செய்ததுனால உங்களுக்கு என்ன இல்லை? உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என்ன எந்த நேரமும் ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க, ஜெபிச்சு என்ன கிழிச்சிங்க நீங்கள்? ஜெபிக்கலைன்னா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பைபிளை வாசித்தா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பரிகாசக்காரர்கள். அல்லேலூயா. அந்த ஜெபத்தில் இருக்கிற வல்லமை தான் உன்னை தாங்கி கொண்டு இருக்குது என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த வேதமே தேவனுடைய சத்தியமாய் காணப்படுகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்கிறான் என்கிற ஒரு சின்ன ஒரு தெளிவில்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். என்ன நீ சும்மா இங்கே வந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணுகிறவருடைய இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஸோ பிரியமானவரே, நம்மளுடைய வாழ்க்கையில் நேரத்தை சரியாய் செலவிட வேண்டும். அவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, இதை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துட்டு பைபிளை கையில் எடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? ஆமென். அல்லேலூயா. பைபிளை கையில் எடுக்கணும். பைபிளை என்ன பண்ணணும்? நம்மளுடைய கையில் எடுக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாய் வாசிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. நேரம் போகும், சில நேரத்தில் லேட்டாகும், தூங்க முடியாது. ஆனால் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. ஐயோ, தேவனுடைய வசனம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் கூறுகிறது இல்லையா? அந்த 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஹி டிலைட்ஸ். யாரோ வாசிக்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் வாசிக்கிறேன். வாசிக்கலைன்னா சாமி கண்ணை குத்திடும். வாசிக்கலைன்னா ஆண்டவர் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவார். வாசிக்கலைன்னா என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆயிரும். வாசிக்கலைங்கன்னா என்னாவது பிரச்சனை வந்துட போகுது. சிலர் பிரச்சனை வந்துடக்கூடாதேன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஏதோ மருந்து மாதிரி எடுத்து இது மாதிரி அப்படி காட்டிக்கிறது. பிரச்சனை வந்துடும் வாசிச்சிரும். இன்றைக்கி ஒரு அதிகாரத்தை வாசித்தா பிரச்சனை வராது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு வாசிக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? அந்த வசனத்தை அவர் எப்படி வாசிக்கிறார்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து.
ஒன்லி when you love the word of God. தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கும் பொழுது தான் உங்களால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதர்வைஸ் இட் will be very boring. டயர்டாக தான் இருக்கும், எல்லாருக்கும் டயர்டாக தான் இருக்குது, எல்லாருக்கும் தூக்கம் வரதான் செய்யுது. யாருக்கு தூக்கம் வரலை? எல்லாருக்கும் தூக்கம் வரதான் செய்யுது. எல்லாரும் பிஸியாக தான் இருக்கிறாங்க. நைட் ஆகிடுச்சுன்னா ஒரு டைம் வந்தால் எல்லாருக்கும் தூக்கம் வரதான் செய்யுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும் என்கிற ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். How do you delight in the Lord? எப்படி நான் தேவனுடைய பார்வையில் ஒரு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருக்கிறத எப்படி காட்டுறது? அவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் வெளிப்படுத்துகிறோம், ஓ ஐ ரியலி லவ் காட்ஸ் வேர்ட். ஒருத்தர் பேசும்பொழுது அப்படியே சுவாரஸ்யமாக கேட்குறீங்க. ஒருத்தர் பாடுறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஒரு சிங்கர் ஒருத்தர் பாடுறாரு, பழைய பாட்டு. அப்படியே அவர் பாடும்போது மெய் மறந்து சிலிர்த்து அப்படியே அங்கே உட்காந்து கனவெல்லாம் வேற உலகத்துக்கு போய் அப்படி வரும். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அவங்க வாய்ஸ், அவங்க பாடுறது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுபோல தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும்? இரவும் பகலும் தியானிக்கிறவராய் வாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மனமகிழ்ச்சியாய் நேசிக்கிறீங்களோ, அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். இன்னைக்கு எந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவர் எனக்கு இதை செய்தால் நல்லா இருக்கும், ஆண்டவர் இதை செய்தால் நல்லா இருக்கும், அது செய்தால் நல்லா இருக்கும், எனக்கு அப்படி செய்தால் நல்லா இருக்கும், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் மீது மனமகிழ்ச்சியாக இருன்றார். ஹல்லேலூயா. அப்போ உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அருளி செய்வேன். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் யூ டிசைர், உனக்கு என்னெல்லாம் உனக்கு பிரியமோ, உனக்கு என்னெல்லாம் வாஞ்சையோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு அருளி செய்வேன்றார். ஏன்? இரவும் பகலும் நீ அவர் மீது வாஞ்சையாக இருக்கிறபடியினால. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை திறந்த உடனே ஒரு அதிகாரம் இல்லை, 2 அதிகாரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் வாசிச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் வாசிச்சிரும், 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு போகிறேன், தூங்குறேன், பரவாயில்ல, காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுடைய நீங்கள் எவ்வளவுக்கு அந்த நேரத்தெல்லாம் கொடுத்தீங்களோ, ஓ அந்த நேரத்தில் நான் அதை படிச்சிருக்கலாமே, அந்த நேரத்தில் இது எனக்கும் அதே நேரத்தில் தோணும். அநேக வேலையில் வாசிக்கும் போது எனக்கு தோணும், வச்சா இந்த டைமை இதில் ஸ்பெண்ட் பண்ணுற இக்பல், நான் ஏதாவது என்னுடைய வாழ்க்கைக்கான என்னுடைய இது வேலைக்கான காரியங்களை படித்தா நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உயர முடியும், இன்னும் கொஞ்சம் அதிகம் சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே அப்படின்னு தோணும் சில நேரத்தில். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு கடந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். சிம்பிளாக தான் செய்வோம், நம்ம கொஞ்சமாக தான் செய்வோம், அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம அதிக முயற்சிகளை அங்கே போய் போடுறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம போடும் பொழுது அதை கர்த்தர் அதை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் தாங்க நீங்கள் செய்கிறீங்க, கொஞ்சம் தான் உங்கள் வேலை செய்யப்படுது. பட் God will expand, God will make you grow. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் செய்வார், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். பிகாஸ் யூ லவ் God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறதுனால கர்த்தர் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம அப்படியே போவோம். நம்மளோட நாட்களை நம்ம தெரியாது, என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு மார்க் 4வது அதிகாரத்தில் 26, 27 சொல்லும் பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. வாசிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு அவன் நாட்களில் வேலைக்கு போகிறான், பிள்ளைகளோட போகிறான், எல்லாம் பண்ணுறான். திரும்பி பார்த்தா அதெல்லாம் முளைச்சி நிற்கிது. ஹல்லேலூயா. நம்ம விதைச்சிட்டு நம்ம தூங்கிடுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ விதைச்சிட்டு கவனம் இல்லாமல் நீ போயிடுற, ஆனால் நீ விதைச்ச விதை, நீ என்னுடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்தில் விதைத்தது, உன் நேரத்தை தேவனுடைய வார்த்தையில் விதைத்தது, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் முளைச்சிருக்கும்.
அல்லேலூயா. நமக்கே ஆச்சரியம், என்னடா இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆண்டவர் செய்தாரு, நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விதைச்சிட்டு போயிட்ட, அது சூப்பராக ஒரு நாள் உனக்கு 3 ஒரு நாள் ஆச்சரியமாக எழுந்து நிற்கும். அல்லேலூயா. 3 ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை நாம் விதைக்கிறவர்களாய், நேரத்தை விதைக்கிறவர்களாய் காணப்படணும். நான் ஏன் நம்ம விதைக்கணும் என்றால், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக இல்லை. பாருங்க, ஒரு நாள் பிரச்சனை வரும் பொழுது ஒரு கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட ஒரு மனிதனை போல நம்ம இருக்கணும். பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் வரும். என்னைக்காவது ஒரு நாள் சம் ப்ராப்ளம் வில் கம் நம்ம லைஃப்பில். அப்போ நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்பவும் போய் வசனத்தை தேடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்பவும் போய் கவலைப்படுகிறவர்களாய் காணப்பட. இப்போவே நம்மளுடைய அஸ்திபாரத்தை உறுதியாய் நம்ம போட்டுக்கொள்ளணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம வார்த்தை உடனே நம்மளுடைய இருதயத்தில் முறுமுறுப்பு எழும்பாமல் ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவர் சகலத்தையும் என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாய் முடிய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதித்தபடியினால, கர்த்தரை துதித்து கொண்டிருந்தபடியினால, கர்த்தரை குறித்து அவன் அறிந்திருந்தபடியினால, ஆழமாய் அவன் அறிந்திருக்க. ஒரு பிரச்சனை வருது, அன்னைக்கு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்ரிதிங் காட் டஸ். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரணமாக தான், ஒரு நோக்கமாக தான் செய்கிறாரு அப்படிங்கிறத அறிக்கையிடுறது தான் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாள் வரும் பொழுது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தரை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. நெயோமியை ஆண்டவர் அழைத்து உயர்த்தின தேவன், ரூத்தை ஆண்டவர் அழைத்து உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஐ லவ் த லார்ட். எப்படி நான் ஆண்டவரை அன்பு கூறுகிறேன், அவருடைய வார்த்தையை வாசித்து நான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அதை காட்டுறோம் நம்ம ஆண்டவர். ஐ லவ் யுவர் வேர்ட் பிகாஸ் ஐ லவ் யூ. ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறதுனால நீங்கள் பேசின வார்த்தையை நான் நேசிக்கிறேன். சிலர் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு வாங்க, ஆனால் அவர் பேசின வார்த்தையை கண்டுக்கிடவே மாட்டாங்க. அது என்ன லவ்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அது என்ன லவ்? அது ஆண்டவர் மீது ஒரு பயங்கர அன்பு அன்பு அன்புன்னாங்க, ஆனால் அவர் பேசினதை ஒரு நாள் அவங்க ரிசீவ் பண்ண மாதிரியோ, கேட்டுக்கிட்ட மாதிரியோ, வாசித்துட்ட மாதிரியோ நமக்கு காணப்படுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களை தாங்குகிற வார்த்தைகளாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் விதைத்திடணும், அது வளர விடணும். இன்னைக்கு வளர விட்டிங்கன்னா ஒரு புயல் காற்று வரும் பொழுது அந்த மரம் அப்படியே நிற்கும். அல்லேலூயா. அதை கடைசியாக போய் விதைத்தீங்கன்னா, பிரச்சனைக்கு முந்தின நாள் போய் விதைத்தீங்கன்னா, பிரச்சனை அன்னைக்கு விதைத்தீங்கன்னா அது எப்படி நிற்கும்? அல்லேலூயா. அதான் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள். அது கொஞ்ச நாள் அப்படி இப்படியும் வர மாதிரி இருக்கு, வேறு இல்லை. அது ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே அது முடிந்து போகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைகளிலே நம்மளுடைய நேரத்தை விதைக்கணும். தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வெளியிலையும் நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் நேரம் இல்லை, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மார்க்கு 4:20. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை விதைக்கிறவர்கள், வார்த்தை விதைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில் 30, 60, 100 மடங்கான அறுவடை. விதைக்காம என் வாழ்க்கையில் 30, 60, 100 யாருமே சொல்ல முடியாது. Only when you sow the seed of the word of God, தேவனுடைய வார்த்தை என்னும் விதையை விதைக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் 30, 60, 100 மடங்கான அறுவடைகள் வருகிறது. ஹல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் விதைச்சு பாருங்க, ப்ராக்டிக்கலாக விதைச்சு பாருங்க. வெளியில் விதைக்கிறத பற்றி நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்களில் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பைபிள் $5 சொல்கிறாங்க. இப்போ இந்தியாலேயோ ஸ்ரீலங்காலேயோ இல்லை ஹெய்ட்டிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல. அது ஒரு விதமான விதைக்கிறது தான், தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கிறது. ஒரு ட்ராக்ஸ் ஸ்பான்சர் பண்ணும் பொழுது அது ஒரு விதையாய் காணப்படுகிறது. நம்மளால் போக முடியல சில இடங்களுக்கு, பட் அட்லீஸ்ட் நம்ம விதைக்கிற ஒரு வழியில் நம்ம கடந்து போகணும். ஹல்லேலூயா. எத்தனை பைபிள்ஸுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம லைஃப் டைமில்? எத்தனை ட்ராக்ஸை நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும்? எத்தனை சபைகளை நம்ம நல்லா இருந்த நாட்களில் எத்தனை சபைகளுக்கு கட்டுகிறதற்கோ நாம் உதவி செய்திருக்கணும். ஒரு பாத்ரூம் கட்டவோ, ஒரு கூரை போடவோ, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டவோ, எவ்வளவோ விதைகளை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருந்தார். எவ்வளவோ விதைகளை கொடுத்திருந்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணலை? அதை விதைக்கிறவர்களாய் காணப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இடங்களை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஏன் அங்கே ஒரு ட்ராக்ஸை நம்ம வைக்கக்கூடாது? யாராவது நம்மளை திட்ட போகிறாங்களா அங்கே வச்சா? உங்கள் இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க, யாராவது திட்டுவாங்களா? எப்படி நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் இதில் நீங்கள் எப்படி ட்ராக்ஸ் வைக்கலாம்? யாராவது கேட்பாங்களா? எடுக்கிறதா எடுக்கலன்னா போ, இது ஏன் இடம், நான் வைப்பேன். பைபிள் வாங்கி வைக்கலாம். பைபிள் ஒரு பைபிள் $2 $3 தான், சின்ன நியூ டெஸ்டமென்ட் பைபிள். பாக்கெட்டில் வச்சு பின் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பைபிள். அதை நீங்கள் ஒரு 100 பைபிள் வாங்கி ஃப்ரீ அப்படின்னு போட்டு வச்சிங்கன்னா யாராவது எடுத்துகிட்டு போவாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆண்டவர் எத்தனையோ வழிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பட் we have to அதை நாம தான் விதைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த மற்ற மோர்மென்ஸ், இந்த ஜெவா விட்னஸ்லாம் பாருங்கள், ஒரு ஸ்டாண்டை வைத்துட்டு ஒன்றும் பேசுறதில்ல. அந்த ஸ்டாண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க ட்ராக்ஸை வச்சுருக்குறாங்க, ஃப்ரீயாக அவங்க பைபிள்ஸை வச்சுருக்குறாங்க. ஒன்றும் பெருசாக பேசலை, எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. சிலருக்கு அந்த பைபிள் நம்ம பைபிள் இல்லைன்னே தெரியறதில்ல, அதை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு வாசிக்கிறது. அந்த மாதிரிலாம் வேறு இருக்கிறாங்க நம்ம ஆட்கள். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், நாம் விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன் உங்களுக்கு அந்த வழி இல்லையா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஏன் ஆவியானவர் அந்த பிலிப்புக்கு கொடுத்த ஆலோசனைகளை நமக்கு கொடுக்க மாட்டாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? ஏன் கொடுக்க மாட்டாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிலிப்புக்கு சொல்றாரு இங்கேருந்து அங்கே போன்றாரு, அவன் போகிறான். ஏன் நமக்கு அந்த ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்க மாட்டார்? நமக்கு விதைகளை கொடுத்திருக்கிறார் நம்ம கையில், அதை விதைக்காமல் நம்ம கைகளில் வைத்திருக்கிறோம். அதை நாம் விதைக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கே விதைக்கணும். இன்னும் சரி ஓகே கேட்டுட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா அது எப்படி நம்ம வழி அருகிலே விதைக்கப்பட்ட விதைகளை போல போயிடும். ஏன்னா ஆக்ஷன் எடுக்கலை. ஆக்ஷன் எடுக்காத எந்த விதை என்ன ஆகும்? வழி அருகிலே போட்ட விதைகள். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒரு பைபிளை ஸ்பான்சர் பண்ண போகிறேன், என்னால் 100 பைபிள் அந்த இடத்துல வைக்க முடியும், யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, எனக்கு அனுமதி இருக்குது அந்த இடத்துல வைக்கிறதுக்கு, ட்ராக்ஸ் வைக்க எனக்கு அனுமதி இருக்குது, ஃப்ரீன்னு ஒரு போர்டு போட்டு வைங்க. யாராவது எடுத்துகிட்டு போட்டோம். 100 பைபிளில் ஒரு 20 பைபிள் யாருக்காவது பிரயோஜனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, மீதி 80 எவனா ட்ராஷில் போட்டாலும் பரவாயில்ல, 20ஆவது பிரயோஜனமாக இருக்கட்டும் யாருக்காவது. ஒரு பைபிள் $3 தான். ஒரு நியூ டெஸ்டமென்ட் சின்ன பைபிள், பாக்கெட் பைபிள் $3 தான். ஏன் நம்மளால் கொடுக்க முடியாதா? ஹல்லேலூயா. அதை நம்ம எடுத்து செய்கிறவர்களாக. God has given you lot of seeds. அநேக விதைகளை விதைக்க ஆண்டவர் வழிவாசல்களை வைத்திருக்கிறார். நாம தான் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். we need to continuously அதையே யோசித்து கொண்டே இருக்கணும். என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, விதைக்கிறது எப்படி விதைக்கணும் ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் ஏதாவது உனக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சிம்பிளான ஐடியாஸ் கொடுப்பாரு நமக்கு. அந்த சிம்பிள் ஐடியாஸ் நம்ம உடனே எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுடணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு மனசில் வருது, ஒரு என்னால் 200 பைபிள் ஸ்பான்சர் பண்ண முடியும், உங்கள் மனசில் தோணுதுன்னா அதை இன்றைக்கே போய் செஞ்சுருங்க. அதை நீங்கள் அதை எடுத்து அதை ஆக்ஷனில் கொண்டு வராதது வரைக்கும் வழி அருகிலே போட்ட விதைகள் தான். அது வரும், சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், அப்புறம் மறந்துடும். ஏன்னா ஆக்ஷன் எடுக்கலை. அன்னைக்கு உங்களுக்கு ஏன் ஆண்டவர் பேசுகிறார், இன்றைக்கி ஏன் மன்னாவை இப்படி ஆண்டவர் பேசுகிறார் நம்மளோட கூட, அதை எடுத்து புசிக்கணும்.
அதை எடுத்து இருதயத்தில் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனம் ஏதோ எப்பவும் பேசுகிற வசனம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா அந்த வசனத்தினுடைய ஒரு கிருபையை, அந்த வசனத்தினுடைய வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட இந்த வசனத்தில் தான் பேசுகிறார். நீங்கள் ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். அதை யாருக்கோ ஒரு பேசுகிறார்ல, நீங்களும் இங்கே இருக்க யாரோ ஒருத்தர் இந்த ஆக்ஷனை இன்னையிலேருந்து நீங்கள் எடுக்கணுங்கிறதுனால தான் ஆண்டவர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஒரு கருத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, ஒரு வசனத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னா தேர் இஸ் a reason and a purpose நம்ம லைஃப்பில். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏதோ வழக்கமாக ஃப்ரைடே இந்த ஃபஸ்ட்டு சாட்டர்டேனா இவர் ஏதோ கொஞ்ச நேரம் பேசுவார், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஐ எம் டெல்லிங் யூ, காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. தேவன் உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இந்த வசனத்தின் மூலியமாய் சில விதைகளை ஆண்டவர் விதைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விதைகளை நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதையாய் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே அதை எடுத்துக்கொள்ளணும். Take it into your heart. அல்லேலூயா. அது உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வந்து சேரும். அல்லேலூயா. இவன் பாரு, என்னுடைய வசனத்தை அவனுடைய நேரத்தை அதுக்குள்ளே விதைக்கிறான், அந்த வசனத்தை அவனுடைய இருதயத்தில் விதைக்கிறான், அந்த வசனத்தை வெளியிலையும் விதைக்கிறான் இவன். அல்லேலூயா. பிகாஸ் ஷி டிலைட்ஸ், என்னுடைய வார்த்தையின் மீது என் மீது வாஞ்சையாக இருக்கிறபடினால அவனுடைய மன விருப்பத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தையில் விதைக்கணும். அந்த வார்த்தைன்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா அதிலே நிறையா காரியங்கள், ஜெபத்தில் விதைக்கணும், அதில் விதைக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கணும், அப்படியே நம்ம நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அது ஒரு கேட்டகரி. பட் ஆனால் வார்த்தையை ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அதிலிருந்து நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் சிந்தித்துக்கொள்ளலாம். இரண்டாவது காரியம், நம்மளுடைய ஹேபிட்ஸ். ஒரு ஹேபிட்டில் நம்ம விதைக்கணும். வாசிங்க மத்தேயு 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கத்திலே நாம் என்ன பண்ணணுமா, விதைக்கணும். ஹல்லேலூயா. இரக்கத்தை விதைக்கும் பொழுது இரக்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு சமாதானத்தில் விதைக்கணும், அன்பில் விதைக்கணும், நிறைய விஷயங்களுக்கு அதில் நீங்கள் நிறைய அப்படியே நீங்கள் பார்க்கலாம். நம்ம சுபாவங்களில் ஏற்பட வேண்டிய விதைகள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வசனத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இரக்கத்தை நாம் விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மீது இரக்கம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் செய்வாராம். ஆமென். எதை விதைக்கிறோமோ பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. மத்தேயு 18 அந்த 24 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த 10,000 வெள்ளிக்காசை ஒருவன் கடன் பெற்றவனாய் இருக்கிறான். 10,000 வெள்ளிக்காசு. அவன் கடனை, அந்த எஜமானன் அந்த ராஜா கடனை செலுத்து அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவனிடத்துல கடனை செலுத்த முடியல. ஆனால் அவனை தூக்கி ஜெயிலில் போடுற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணுகிறான், 26வது வசனத்தை வாசிங்க, 26, 27. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்ன பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ 10,000 காசு வாங்கினவனை அவன் கஞ்சி கேட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறான். இப்போ இரக்கத்தை அவன் பெற்றிருக்கிறான். அவனுக்கு ஒரு விதையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ராஜா ஒரு இரக்கத்தின் விதையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அவனை காட்டிலும் 100 வெள்ளிக்காசு வாங்கின ஒரு மனிதன், அவனிடத்தில் கடன் வாங்கின மனிதன்
கடனை செலுத்த முடியாது என்று சொல்லும்பொழுது கடனை செலுத்த முடியலை என்று சொல்லும் பொழுது 30வது வசனத்தை வாசிங்க. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்குமளவும் அவனை காவலில் போடுவித்தான். ஆமென், ஹல்லேலூயா. 32வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இரக்கத்தை அவனால் அறுவடை செய்ய முடியலை. ஹல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக்கொண்டவங்க இரக்கம் என்னும் விதையை விதைக்காதனால என்னாச்சு? அந்த இரக்கம் நிலைத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் போய் அவன் கடைசியில் என்னெல்லாம் அவன் இரக்கத்தினால பெற்றுக்கொண்டானோ, எதெல்லாம் மன்னிக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப கொடுக்கிற வரைக்கும் அவனை என்ன பண்ணிட்டாங்க? சிறையில் போட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நாம் இரக்கத்தை விதைக்கிறவர்களாய் காணப்படணும். நம்மளுடைய குடும்பத்திலே நாம் இரக்கத்தை விதைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நம்மளுடைய ஃபேமிலியிலே எடுத்துக்கொண்டோம்னா, சகோதர சகோதரிகள் மத்தியில், தகப்பன் தாய் மத்தியில், உறவுகள் மத்தியில் அநேக சூழ்நிலைகளில் நம்மளுக்கு எரிச்சலை மூட்டுகிற, கோபத்தை மூட்டுகிற, நம்மளால் மன்னிக்க முடியாத அநேக காரியங்களை சில வேளைகளில் சிலர் செய்வதுண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த இரக்கத்தை விதைக்கும் பொழுது இரக்கத்தை நீங்கள் அறுவடை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் சிலருக்கு என்னென்னா நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம இரக்கத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். எப்படி இருப்போம்? இரக்கத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். நம்ம பிள்ளைங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதில் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுவோம், அதிகமாய் மன்னிப்போம். ஆனால் இன்னொருத்தர் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நம்மளால் என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பிரியமா, நான் ரொம்ப விசுவாசிக்கிற ஒரு வசனம் இந்த வசனமாய் காணப்படுகிறது. எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்தினோம்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொரு பிள்ளைக்கு உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துறீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவர் இரக்கத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுவாங்களா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பாராட்டுகிற. நீங்கள் இன்னொரு பிள்ளையின் மீது இரக்கம் பாராட்டுகிறதுனால உங்கள் பிள்ளையின் மீது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. சிலரால் முடியலை அது. மற்ற பிள்ளைங்கன்னா இரக்கம் செலுத்த முடியலை, மற்ற சகோதர சகோதரிகள்னா இரக்கம் செலுத்த முடியலை, மற்றவர்கள்னா மன்னிக்க முடியல. ஆனால் தான் என்ன செய்தாலும் மன்னிச்சிடணும். ஆனால் இன்னொருத்தர் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா தாங்க முடியாது நம்மளால். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இரக்கத்தை விதைக்கிறவர்களாய் காணப்படணும். உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த பிள்ளைகள் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இரக்கத்தை விதைங்க பிரியமா. இன்னைக்கு யாரை மன்னிக்கணுமோ அவர்களை மன்னியுங்கள். யார் மீது அன்பு கூறணுமோ அவர்கள் மீது அன்பு கூறுங்கள். யாரை விசாரிக்க வேண்டுமோ அவர்களை விசாரியுங்கள். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை தலைமுறையாய் அவர் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, எதை விதைக்கிறீர்களோ, இருதயத்தில் கடினத்தை விதைத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கடினம் தான் அறுவடையாய் வரும். நீங்கள் எவ்வளவுக்கு இரக்கத்தை விதைங்க, எவ்வளவுக்கு மன்னிங்க, எவ்வளவுக்கு அன்பு கூறுங்க, எவ்வளவுக்கு இரக்கம் செய்யுங்க, அவ்வளவுக்கு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் 100 மடங்கான அறுவடைகளை ஆண்டவர் காண செய்வார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் தயவை பெற்றுக்கொள்வார்கள். அந்த பிள்ளைகள் கை வைக்கிறது எல்லாவற்றிலும் ஆண்டவர் தயவை வெளிப்படுத்துவார். யாருன்னே தெரியாது, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு ஒரு தயவை ஆண்டவர் காண்பிப்பார். ஏன் காண்பிக்கிறாரு? என் மகன் இரக்க சுபாவம் உள்ளவன். ஹல்லேலூயா.
அவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். அவனே மன்னிச்சிட்டான். அவன் கண்ணிலேயே தயவு. நான் அவனை படைச்ச தேவன். அல்லேலூயா. நான் தயவு பாராட்டாமல் இருப்பேனா? நான் அன்பு கூறாமல் இருப்பேன். ஆண்டவர் பார்ப்பார். ஷே, பொல்லாத மனிதனாக இருக்கிற இவன், என்னுடைய மகனாக இருக்கிற இவன் இவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். வேதம் கூறுகிறது, பிதா இரக்கத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். Be merciful as your father in heaven is merciful. உங்க அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? உங்க அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இரக்கமுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. உங்க அப்பா மாதிரியே நீங்க இருக்கணும். சாயல்ல மாத்திரம் இல்லை, குரல்ல மாத்திரம் இல்லை, சுபாவத்திலும் அவர் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இதை போய் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி காரியமாய், இது நம்மளுடைய பொருளாதாரத்திலே விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதல்ல ஆவிக்குரிய வார்த்தை, ஜெபம், அதிலே ஆராதனை, அதிலே விதைக்கிறவர்களாய் காணப்பட. நேரம் இல்லாதனால ஒன்னே சொன்னேன். சுபாவத்திலே கனிகளிலே விதைக்கிறவர்களாய் காணப்பட. அதான் இரக்கத்தை நான் சொன்னேன். அதில் நீங்கள் அன்பு, தயவு, கிருபை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்திலே நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனது நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யார் மீது பிரியமாய் இருக்கிறாராம்? அதிகமாய் சேர்க்கிறவர்கள் மீது அல்ல. யார் மீது ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாரு? உற்சாகமாய் கொடுக்கிறவன் மீது ஆண்டவர் என்னவா இருக்கிறாரா? பிரியமாய் இருக்க. God loves not a taker. God loves not a saver. God loves a cheerful giver. அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் மீது பிரியமா? ஆண்டவருக்கு யார் மீது அன்பா? உற்சாகமாய் கொடுக்கிறவன் மீது ஆண்டவருக்கு ஒரு அன்பு என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்ம முந்தின வசனத்தில் நம்ம வாசித்தோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? எல்லாரும் சொல்ல மாட்டீங்களே. கொடுக்குறவங்க மாத்திரம்தான் சொல்லல, எல்லாரும் சொல்லணும். அப்போ தான் அந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு உற்சாகம் வரும். கொடுக்கணும், நானும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நம்மளிடத்திலிருந்து, நம்முடைய பொருளாதார கையின் பிரயாசங்களிலிருந்து விதைக்கிற ஒரு மனிதராய் நம்ம காணப்படுறோம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 9 அதிகாரத்திலே 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிப்போம். 8வது வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளாலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கொடுக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை பெருக செய்கிறவராயிருக்கிறார்? சகல கிருபையும். என்ன இப்பதான் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. His grace overflows in your life. அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில், அவருடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில வழிந்து ஓடுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரு? உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு விதைக்கிறவன், கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாத ஆண்டவருடைய கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னு உங்கள் வாழ்க்கையில், ஆனால் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் ஆண்டவர் கிருபையை ஊட்டி கொண்டே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய ஆஃபீஸில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் கடுமையாக தான் வேலை செய்வேன்.
ஆனால் சில நேரத்தில் பார்த்தா யாரோ என்னுடைய மேலே வேலை செய்கிறவங்க என்னோட இன்னொரு ஆள் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவர் எதுவும் செய்கிற மாதிரி எனக்கும் தெரியல, அவரை சுற்றி இருக்கிறவங்களும் எதுவும் செய்கிறாருன்னு ஒத்துக்கவும் இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, அவருடைய பேச்சு திறமைகள்னால அவர் மீது எப்போவுமே ஒரு தயவு, ஒரு கிருபை இருக்கும் அந்த சூப்பர். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நீ அப்படியே ஒதுக்கி வேறு இடத்துக்கே என்னை வந்து வேறு அந்த நான் இருந்த பொறுப்புலேருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தம். அதனால் எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சாலும் மனசே உடஞ்சி. அப்புறம் பார்த்தா என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, திடீர்னு அவங்களுடைய தயவு என் மேலே இறங்குச்சு. ஹல்லேலூயா. எல்லா பொறுப்புகளையும் அங்கேருந்து எடுத்து ஏன் தலை மேலே வச்சுட்டாங்க. அவரிடத்துல இருந்த எல்லா பொறுப்பையும் எடுத்து என் தலை வச்சுட்டாங்க. நான் ஒன்றுமே வித்தியாசமாக எதுவும் செய்யலை. அவங்க ஏன் அந்த தீர்மானத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில் பார்த்தா ஆண்டவருடைய தயவு, கிருபை. ஹல்லேலூயா. நாம் என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த விதை திடீர்னு ஒரு நாள் முளைச்சி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வருகிறது. கடைசியில் பார்த்தா என் மேலே யார் வந்து ஒரு பாரபட்சமாக நடந்து கொண்டாங்கன்னு நான் நினச்சினோ அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. என்னைய சுற்றி இருந்த என்னுடைய லெவலில் இருந்த எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, எல்லாரையும் அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் நான் ஒத்தியாலாக கடைசியில் இப்போ நான் அந்த இடத்துல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தயவு என் மேலே வரலைன்னா, அவருடைய இரக்கம் என் மேலே வரலைன்னா என்னைய மேலே தூக்கியிருப்பாங்க முதல்ல. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கிறது. ஆண்டவர் நமக்கு வித்தியாசமான வழிகளில் திரும்ப தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், ஒரு நாளும் தலை குனிந்து போகணும். ஆண்டவர் அப்படியே அந்த எப்படி மாற்றினாருன்னு தெரியல, அந்த தயவை அவங்களுடைய கண்களில் அங்கே இருந்த தயவை கொண்டாந்து ஃபுல் தயவையும் 70%, 60%, 50% அல்ல 100% தயவை கொண்டாந்து என் மேலே வச்சுட்டார். கீழே இருந்த நானை திடீர்னு தூக்கி என்னை வந்து இவன் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஆள் அப்படின்னு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆண்டவருடைய தயவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மற்ற எல்லா வழிகளிலும் உங்களுக்கு தயவை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், God remembers, நீதிமான் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஞாபகம் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ரைச்சியஸ் forever என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறான். அவன் செய்கிறது எப்போதும் கர்த்தருடைய நினைவில் இருக்குது. அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிற தேவனை ஒரு நாளும் ஒன்னையும் ஆண்டவர் மறப்பதில்லை. எவ்ரி எஃபர்ட், எவ்ரி ட்ராப், எவ்ரி டாலர், எவ்ரி திங், நீங்கள் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாத மனுஷனாக இருக்கிற இவன் இவ்வளவு இரக்கம் பாராட்டுறான், இவ்வளவு உதாரத்துவமாய் கொடுக்கிறவனா இருக்கான். நான் அவனை படைச்ச தேவன், நான் அவனை உருவாக்கின தேவன், அவனுக்காய் இரத்தத்தை சிந்தின தேவன், மற்ற எல்லாவற்றையும் அவனுக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. I am his father. பையனே எப்படி இருக்கான்னா ஃபாதர் எப்படி இருப்பார்? ஹல்லேலூயா. பையனே இவ்வளோ உதாரத்துவமாக இருக்கிறான்னா ஃபாதர், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொல்லுகிற தேவன் எவ்வளவு உதாரத்துவ குணமுள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா. He will never ever forsake you. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கிருபையை ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க அதே அதிகாரத்தில். வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்தினாலும் சம்பூர்ணம் உள்ளவர் ஆவீர்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. God will enlarge your giving. கொடுக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? enlarge, விரிவடைய செய்வார் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் இருக்கிறான்,
எத்தனையோ பெரியவங்க இருந்தாங்க, எத்தனையோ முதியவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 5000 பேரை போஷிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சின்ன பையன், இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனிடத்தில் அவன் கையில் தூக்கிட்டு வந்த பாக்ஸ், அவன் கையில் வைத்திருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவருக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, பெரியவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம். ஆனால் அந்த சின்ன பையனுக்குள்ள ஆண்டவர் கேட்குற உடனே ஆண்டவர் கொடுப்போம், 5 அப்பத்தையும் அந்த மீன்களையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ஹல்லேலூயா. 12 கூடை நிறைய ஆண்டவர் எடுக்க செய்தார். நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த 12 கூடையில் அட்லீஸ்ட் ஒரு அந்த பையனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதி கூடையாவது அவனுக்கு போயிருக்கணும், ஆக்சுவலாக போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், வர்த்திக்க செய்வேன்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைச்ச ஷேரை விட அந்த 5 அப்பத்தையும் 2 மீனும் கொடுத்தவனுக்கு தான் அதிக ஷேர். அதில் அவன் எப்படி எடுத்துகிட்டு போனான்னு தெரில வீட்டுக்கு. அதை தூக்கிட்டு போக முடியாத ஒரு பையன், கையில் வச்சுருந்த கொண்டு வந்தது என்னமோ ஒரு சின்ன ஒரு கூடை. ஆனால் இப்போ பார்த்தா 6 கூடை 8 கூடை அவன் தலையில் வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி சூழ்நிலையாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சாரபாத் விதவையை பார்க்குறோம், அவனது கடைசி இதுதான். ஆனால் அதை அவர்கள் கொடுக்கிறவராய் காணப்பட்டார்கள். என்னது, நிரம்பி வழிய செய்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மாவும் எண்ணெயும் என்ன இது குறையவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற அதை தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், நம்ம இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, நான் எப்படி கொடுப்பேன்? அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்த அந்த சிறிய பிள்ளை நமக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த சின்ன பையனுக்கு என்ன அறிவு இருந்திருக்கும், இந்த சின்ன பையனுக்கு என்ன தெளிவு இருந்திருக்கும்? ஆனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆண்டவருக்கு கொடுத்தா என்ன ஆகும், அவர் வர்த்திக்க பண்ணுவார், அதை எனக்கு ஆசீர்வதித்து தருவார், எனக்கு திரும்ப அதை பெற்று தருவார் ஏதோ ஒரு வழியில். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானே, நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய எல்லைகளை விசாலமாக்குவார். கொடுக்கிறவர்களுக்கு தான் அதை ஆண்டவர் செய்வார். இரக்கம் செய்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அதை செய்வார். தேவனுடைய வார்த்தைகளில் விதைக்கிறவர்களுக்கு தான் அதை ஆண்டவர் செய்வார். மற்றவருடைய லைஃப் அப்படியே போகும், இருக்கிற வண்ணமாக போய் கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம் கூறுகிறது, உங்களுடைய தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதற்கு ஏதுவாயிருக்குதான். நினைச்சு பாருங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டு வருத்தத்தில் இருக்கும் பொழுது, ஒரு ஊழியக்காரர் வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவரை எங்கேயோ ஒரு இடத்துல காடுலேயோ எங்கேயோ ஒரு மலையிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல அவர் செய்கிறார். போட்டிருக்க ஒரு ஷூ இருக்காது, பேண்ட் இருக்காது, அவர் பிள்ளைகளுக்கு போஷிக்க ஒரு இது இருக்காது. ஆனால் அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாது யார் கொடுத்தாங்க, நீங்கள் இந்த சபையிலேருந்து யார் அந்த காசை கொடுத்தாங்க, ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய ஸ்தோத்திரம் வானத்திற்கு எட்டும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு நுகர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தனி யார் கொடுத்தா அந்த இது இந்த ஊழியக்காரனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அந்த ஊனமாக இருக்கிற அந்த பிள்ளைக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அந்த திக்கற்றவர்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அது எங்கேருந்து வந்தது அந்த பைசா, அது எங்கேருந்து வந்தது அந்த டாலரு, அதை சம்பாதிக்க என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதை கொடுக்கறதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணான், அது எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் அவருக்கு ஸ்தோத்திரமாய் ஏறெடுக்க ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்கள். நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறதன் நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உத்தரவாதமாய் தர்மம் செய்கிறதன் நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை
கீழ்ப்படிதலோடு அறிக்கையிடுகிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுறீங்களாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக மாறுறீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை வெளியில் இருக்கிறவங்களோடுங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்க. யுவர் சில்ட்ரன் ஆர் சீயிங் யூ. எங்கள் அம்மா எங்கள் அப்பா சம்பாதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கான ஒரு பங்கை எடுத்து அதை செலவு செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிங்கிறத அந்த பிள்ளைகள் பார்க்கும். இன்றைக்கி என்ன அது, பேரண்ட்ஸ் நாமளே அதில் கிளியராக இல்லாததுனால பிள்ளைங்கிட்டேருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸாம்பிளே இல்லை. யாரை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க? யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அந்த காரியங்களை? ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ஆழமான சத்தியம் தேவையில்லை, ஆழமான ஒரு வசனம் தேவையில்லை. த்ரூ ஹேபிட், பழக்கத்தினால எங்கள் அம்மா அப்பா இப்படி தான் செஞ்சாங்க, நானும் இப்படி தான் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த வசனத்தினுடைய ஆழங்கள் கருத்துக்களை அந்த பிள்ளைகள் அறிந்து. இன்றைக்கி பேரண்ட்ஸ் நாமளே ஒரு எக்ஸாம்பிளாக இல்லை. இன்றைக்கி அநேக பேரண்ட்ஸ் அதில் ஒரு எக்ஸாம்பிளாகவே இல்லை. அந்த பிள்ளைகள் எதை வைத்து அவர்கள் கற்றுக்கொள்ளுவார்கள்? வேர் வில் தே லேர்ன்? எங்கே போய் கற்றுக்கொள்ளுவார்கள்? யார் கற்றுக் கொடுப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதாரத்துவமாக இருக்கிறத பற்றி? சொல்லுங்கள், யார் கற்றுக் கொடுப்பா? நம்ம போய் சொல்ல முடியுமா உதாரத்துவமாக கொடு அப்படின்னா? எங்கள் வீட்டிலே யாரும் பண்ணதில்லை, எங்கள் வீட்டிலே யாரும் பண்ணுறதில்ல, நான் எதுக்கு பண்ணணும்? அந்த பிள்ளைகளுக்கு அந்த சியர்ஃபுல் கிவிங் ஆட்டிடியூடே வராது. சியர்ஃபுல் சேவர்ஸாக இருப்பாங்க, சந்தோஷமாய் சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்பாங்க, சந்தோஷமாய் செலவு செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் சந்தோஷமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் அவரிடத்துல வெளிப்படாது. ஹல்லேலூயா. லைக் ஃபாதர் லைக் சில்ட்ரன். உங்கள் பிதா சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சற்குணராய் இருங்க. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்க. Your children will be like you. Hallelujah. You will be like your father. நீங்கள் உங்கள் அப்பாவை போல் இருப்பீங்க, பரம பிதாவை போல் இருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை போல் இருக்கும். அதுங்க வளர்ந்து வரும் பொழுது, அதுங்க தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பரமபிதாவை போல அவர்களும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விதைகளை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விதைகளை விதைக்காம அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம விதைக்கணும், நம்மளுடைய சுபாவங்களிலே நம்ம விதைக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்திலே நம்ம விதைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட சில தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை பேசியிருப்பார். இன்றைக்கி உங்களோட கூட திரும்ப பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ரிமைண்ட் பண்ணணும். சில விஷயங்களை மறந்துடுது நம்ம வாழ்க்கையில். எல்லாருக்கும் மறக்குது, எனக்கும் மறக்குது. இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் நினைப்பூட்டுதல் வரும். அந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படினேன். சம்திங் காட் இஸ் டெல்லிங் மீ. நீ இருக்கிறது பத்தாது, இன்னும் கொஞ்சம் உதாரத்துவமாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நன்மை செய்கிறவனா, இன்னும் கொஞ்சம் இரக்கம் செய்கிறவனாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ எதுக்கு அதை மன்னிக்கிற? உனக்கு பயங்கர ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தினவர்கள், உன்னை அதிகமாய் துக்கப்படுத்தினவர்கள், உன்னை அதிகமாய் வெட்கப்படு, நீ ஏன் மன்னிக்கிற அவர்களை? என் பிதா எப்படி இருக்கிறாரு? இரக்கம் உள்ளவராக இருக்கு. நான் எவ்வளோ பெரிய குற்றங்களை செய்திருக்கிறேன் என் வாழ்க்கையில். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் எம்மாத்திரம் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இட்ஸ் நத்திங். மற்றவர்கள் எது செய்தாலும் அது நத்திங். ஐ ஹவ் டன். காட் ஹஸ் been merciful in my life. கர்த்தர் என் வாழ்க்கையில் இரக்கம் உள்ளவராய் வெளிப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு சில தீர்மானங்களை எடுக்க இந்த நாளிலும் உதவி செய்வாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்.